ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த என்கோடர் மூலியமா இந்த வெக்டாரை கிரியேட் பண்றது எப்படி அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ எந்த ஒரு டெக்ஸ்ட் நம்ம உள்ள குடுத்தாலும் அது என்ன பண்ணும், இந்த என்கோடர் வந்து இந்த வெக்டாரை கிரியேட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பிடிஎஃப்பை சங்க் பண்ணி எப்படி இந்த இந்த என்கோடருக்குள்ள அனுப்புறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒன்ஸ் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த வெக்டாரை டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்றது எப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த ஸ்டெப் 1 ஃபுல்லா முடிஞ்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பிடிஎஃப்பை எப்படி இந்த சங்கா மாத்தி இந்த என்கோடருக்குள்ள அனுப்புறதுன்றத பார்க்கலாம். பிடிஎஃப் டு ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்பிஎம் பேக்கேஜ் இருக்கு. இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பிடிஎஃப் ஃபைல நம்ம அதில் இருக்கிற கண்டென்ட் எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த கண்டென்ட்டை சங்க் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம எம்பெட்குள்ள அனுப்ப போறோம். ஸோ இதான் அந்த பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு நியூ பிடிஎஃப் பார்சர் அப்படின்ற இந்த லைனை போட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் பிடிஎஃப் லோட் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த இந்த ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதுக்கப்புறம் எரர் வந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பேக்கேஜை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஜஸ்ட் இதை கட் பண்ணிட்டு npm install pdf to json அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ வேரியபிள் பிடிஎஃப் பார்சர் ஈக்குவல்ஸ் டு ரெக்வயர் pdf to json அப்படின்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா கான்ஸ்டன்ட் பார்சர் இஸ் ஈக்குவல்ஸ் டு நியூ பிடிஎஃப் பார்சர் அப்படின்னு போட்டுட்டு நம்ம இதில் திஸ்னா வந்து இந்த ரவுட் ஓகேவா, திஸ் கமா 1 அப்படின்னு கொடுத்துப்போம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, லைக் இந்த ரவுட்டரை வந்து நம்ம இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இதை பண்ணிட்டோம்னா இந்த பார்சர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பார்சரில் நம்ம ஏதாவது ஒரு பிடிஎஃப் லோட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த ஃபைல் போய் அந்த ஃபைல் லோட் ஆகிடும். லோட் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதுலேருந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு ரவுட்டர் எழுதிக்கலாம். ஸோ ரவுட்டர் டாட் போஸ்ட் மெத்தடில் /load document அப்படின்னு ஒரு ஏபிஐ என் பாயிண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அசிங்க் அண்ட் திஸ் திங். ஸோ இதில் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ இதில் ட்ரை கேட்ச். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்போல்லாம் இந்த ஏபிஐ போஸ்ட் மெத்தடில் கால் ஆகுதோ அப்போல்லாம் நம்ம ஒரு பிடிஎஃப் ஃபைலை வந்து லோட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பிடிஎஃப் ஃபைலை லோட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஏற்கனவே இங்கே பார்சர்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இந்த பார்சரில் பார்சர் டாட் லோட் ஃபைல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. சாரி, லோட் பிடிஎஃப்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடில் நம்ம அந்த ஃபைலினுடைய பாத்தை நம்ம கொடுக்கணும். எய்தர் இந்த ஃபைல் வந்து ஒரு S3 பக்கெட்லேருந்து நீங்கள் எடுத்து இதுக்குள்ளே நீங்கள் அனுப்பலாம். இல்லாட்டி லோக்கல்லேயே நீங்கள் அந்த ஒரு ஃபோல்டரில் வச்சு அந்த ஃபைலை இதுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அது லோக்கலில் தான் வைக்க போகிறேன். ஓகே, ஸோ லோக்கலில் நியூ ஃபோல்டர் ஒன்று இருக்குது. அந்த நியூ ஃபோல்டரில் போட்டு இதில் வந்து டாக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு S3 பக்கெட்லேருந்து எப்படி அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி S3 பக்கெட்டில் செக்யூர்டாக ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அதனுடைய பிளேலிஸ்ட் தனியாக இருக்குது. அந்த வீடியோவை நீங்கள் எடுத்து பாருங்கள். பட் இப்போதைக்கு இந்த சீரீஸ்க்கு நான் இந்த ஃபைல்ஸை வந்து நான் லோக்கல்லே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த டாக்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்க போகுதுன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தாலும் ஒரு பெரிய பிடிஎஃப், அந்த பிடிஎஃப்பை நான் இதுக்குள்ளே வைக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டாக்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே policy.pdf அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல docs/policy.pdf அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபைலை நம்ம வந்து லோட் பண்ணதுனால நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒரு ஈவென்ட் ட்ரிவன் கான்செப்ட். அதாவது என்னன்னா, எப்பப்பெல்லாம் இந்த லோட் பிடிஎஃப் அப்படிங்கிற இந்த மெத்தட் மூலிமா ஒரு ஃபைல் லோட் ஆகுதோ அப்போல்லாம் நம்மளுக்கு வேற ஒரு ஈவெண்ட் ஒன்று ட்ரிகர் ஆகும். அந்த ஈவெண்ட் என்ன ட்ரிகர் ஆகும் அப்படின்னா, parser.on. அதாவது parser.on அப்படிங்கிற இந்த ஒரு ஈவெண்ட்டில் என்ன ஈவெண்ட் லோட் ஆகும் அப்படின்னா, டாக்குமெண்டேஷனில் பாருங்கள், பிடிஎஃப் பார்சர் டேட்டா ரெடி. எப்பெல்லாம் அதில் ஒரு பிடிஎஃப் லோட் ஆகுதோ, அந்த டேட்டா ரெடி ஆகுதோ அப்போல்லாம் இந்த ஈவெண்ட்டு கால் ஆகும். ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா, இது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த வந்து அந்த டேட்டாவை கொடுத்துரும். அதாவது அந்த ஃபைல் அங்கே லோட் ஆச்சுன்னா டக்குன்னு இந்த ஈவெண்ட் கால் ஆகும். இந்த ஈவெண்ட்டில் அந்த டேட்டாவில் அந்த பிடிஎஃப்னுடைய ஃபுல் கண்டென்ட் வந்து இதில் இருக்கும். இப்போது இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஸோ அந்த டேட்டாவை எடுத்து நம்ம ஒரு டிஎக்ஸ்டி ஃபைலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அதை லைன் பை லைனாக சங்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம ஒரு டிஎக்ஸ்டி ஃபைலில் ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ரைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு எஃப்எஸ் நோட்.js வந்து எஃப்எஸ்னு ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்குது. ஓகேவா? அது வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட்லாம் ப்ராப்பராக பண்ணும். ஓகே, ஸோ எஃப்எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரெக்வயர் எஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது. இது வந்து ஃபைல் சிஸ்டம்க்கான பேக்கேஜ். இந்த பேக்கேஜை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அவைட் ஓகே எஃப்எஸ் ஸோ அவைட் இந்த இடத்துல அசிங்க் போடணும். ஸோ அசிங்க் அவைட் போட்டாச்சு. எஃப்எஸ் டாட் ரைட் ஃபைல் சிங்க். ஓகே, ரைட் ஃபைல் சிங்க். இதில் வந்து நம்ம ஃபைலுடைய பேர், ஸோ கான்டெக்ஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் கெட் ரா டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்சர் டாட் கெட் ரா டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்னா அந்த பிடிஎஃப்ல இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே ராவாக நம்மளுக்கு ஒரு டிஎக்ஸ்டி ஃபைலாக வந்துடும். ஓகேவா? ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்சர் டாட் கெட் ரா டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஸோ இந்த இடத்துல டாட் வச்சு ஸ்லாஷ் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, எப்போல்லாம் அந்த ஃபைல் லோட் ஆகுதோ அப்போல்லாம் இந்த கான்டெக்ஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற அந்த ஒரு டிஎக்ஸ்டி ஃபைலில் அந்த பிடிஎஃப்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே அதில் லோட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒர்க் ஆகுதான்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் கொடுத்துப்போம். ஜேசனில் டன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஒருவேளை எரர் வந்துச்சு அப்படின்னா கன்சோல் டாட் லாக் எரரும் அண்ட் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் இஸ் 500 டாட் ஜேசன் இஸ் மெசேஜ் இஸ் எரர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ நம்மகிட்ட போஸ்ட்மேன் இருக்குது. கீழே நான் இதை வந்து ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணதுக்கு அப்புறமா போஸ்ட்மேன் எடுத்து நம்ம இதை டெஸ்ட் பண்ணலாம். ஸோ போஸ்ட்மேனில் லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஏபிஐ போஸ்ட் மெத்தடில் ஹிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த இதுவை போஸ்ட் மெத்தடில் ஹிட் பண்ணலாம். ஹிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டன் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கான்டெக்ஸ்ட் டாட் டிஎக்ஸ்டின்னு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே நம்மளுக்கு டிஎக்ஸ்டி ஃபார்மெட்டில் அப்படியே மேலே எத்தனை பேஜ் இருந்தாலும் சரி, அது ஒரு 500 பக்கமாக இருந்தாலும் சரி, அப்படியே நம்மளுக்கு ஒரு டிஎக்ஸ்டி ஃபார்மெட்டில் வந்துருச்சு. இப்போ இந்த டிஎக்ஸ்டி ஃபார்மெட்டை நம்ம சின்ன சின்னதாக சங்க் பண்ணி அதை எம்பர்டிங்குள்ளே அனுப்ப போகிறோம். இப்போ அதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறது. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த பிடிஎஃப்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு இந்த ரா டெக்ஸ்ட் கண்டென்ட்டை வெளியில் வந்துருச்சு. அதை நம்ம வந்து ஒரு டிஎக்ஸ்டி ஃபைலில் ரைட் பண்ணுறோம். இதை நம்ம டிஎக்ஸ்டி ஃபைலில் ரைட் பண்ணோங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே கூட வச்சு இதை வச்சு கூட பண்ணலாம். பட் நான் வந்து புரியறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு டிஎக்ஸ்டி ஃபைலில் ரைட் பண்ணிக்கிட்டேன். அந்த டிஎக்ஸ்டி ஃபைலை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டிஎக்ஸ்டி ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ண போகிறோம். ஸோ எஃப்எஸ் டாட் ரீட் ஃபைல் சிங்க். ஓகே, ரீட் ஃபைல் சிங்க் அந்த ஃபைல் நேம். ஸோ டாட் கண்டென்ட்ஸ் அண்ட் அதை வந்து UTF-8 அப்படிங்கிற இந்த ஒரு ஃபார்மெட்டில் ரீட் பண்ணிக்கிறோம். ரீட் பண்ணி இதை வந்து ஒரு கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போது இந்த கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு நியூ லைனாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து /n அப்படின்னு இருக்கும். ஓகே, /n லைக் இப்படி போட்டிருக்கோம் /n அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது இங்கே ஒரு /n இருக்கும், இங்கே ஒரு /n இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நியூ லைன், ஒரு லைன் பிரேக் ஆகி அடுத்த லைன் ஆரம்பிக்கும் போது அந்த /n அப்படிங்கிறது இருக்கும். அப்படி தான் உங்களுக்கு ஃபுல்லாக போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கண்டென்ட் வந்து பெருசாக இருக்குல்ல, இதை ஏதாவது ஒரு மெத்தடாலஜி வச்சு நம்ம சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணி ஆகணும். எய்தர் நீங்கள் அதை ஒரு சின்ன சின்ன பேராகிராஃபாக ஸ்ப்ளிட் பண்ணலாம், இல்லாட்டி 2 பேராகிராஃபாக ஸ்ப்ளிட் பண்ணலாம், இல்லாட்டி 3 பேராகிராஃபாக ஸ்ப்ளிட் பண்ணலாம், இல்லாட்டி ஒவ்வொரு லைன் முடிஞ்ச உடனேயும் அதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இந்த சங்க் பண்ணுறதுக்கான மெத்தடாலஜி அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை நியூ லைன் வச்சு தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இதை சங்க் பண்ண போகிறேன். அதாவது ஒரு லைன் ஃபுல்லாக போகுது, முடிஞ்ச உடனே அடுத்த லைன் ஆரம்பிக்குதுல்ல, அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ளிட். ஓகே, அந்த ஸ்ப்ளிட் போட்டோன்னா அது ஒரு தனி ஒரு லைன், அடுத்தது தனி இன்னொரு லைன், அடுத்தது தனி அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஒவ்வொரு லைனையும் எடுத்து ஒரு லூப்பில், ஓகேவா, 100 லைன் இருக்குன்னா அந்த 100 லைனையும் லூப் பண்ணி நம்ம அந்த எம்பர்டிங்குள்ளே அனுப்பிச்சு என்ன பண்ண போகிறோம்னா அதை வந்து கெட் பண்ண போகிறோம், வெக்டாராக எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு கான்செப்ட். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு தேவைப்படாமல் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த parser.on இருக்குல்ல, இதை வந்து நான் வெளியில் போகிறதுக்கு பதில் நான் எடுத்து இந்த ஏபிஐக்குள்ளேயே போட்டுக்கிறேன். ஏபிஐக்குள்ளேயே போட்டுட்டு
இந்த ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் இருக்குல்ல, இந்த ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் டன்னுங்கிறத நான் இங்கே உள்ளேயே போட்டுக்கிறேன். ஸோ தட் இந்த ப்ராசஸ் ஓடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? ஏன்னா பெரிய டாக்குமெண்ட்டு, அதில் நிறைய லைன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லைனையும் ஸ்ப்ளிட் பண்ணி இது வந்து லூப் ஓட்டணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுக்கிறதுனால நான் அந்த ஆன் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட்டை வந்து நான் இது உள்ளே போட்டுக்கிறேன். ஓகேவா? போட்டுட்டு இப்போ கண்டென்ட்டுங்கிற இந்த வேரியபிளில் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கான்ஸ்டன்ட் ஸ்ப்ளிட் content is equals to content dot split /n அப்படின்னு போடுறேன். அப்போ என்ன அர்த்தம்? அதாவது இது வந்து ஒரு பெரிய பேராகிராஃப். அந்த கண்டென்ட்டுங்கிற வேரியபிள் வந்து ஒரு பெரிய பேராகிராஃபு. அதில் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்? எங்கெங்கெல்லாம் அந்த அடுத்த நியூ லைன் வருதோ அந்த நியூ லைனை வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அப்போ எனக்கு இந்த ஸ்ப்ளிட் கண்டென்ட் அப்படிங்கிற வேரியபிள் என்ன வரும்னா ஒரு அரே ஆஃப் ஒரு டேட்டா வரும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த ஒவ்வொரு லைன், இந்த ஸ்ப்ளிட்டாக இருக்கிற ஒவ்வொரு லைனையும் எம்பர்டிங்காக, அதாவது வெக்டாராக கன்வெர்ட் பண்ணி அதை டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம்.